நாம் தமிழர் கட்சி பிரமுகர் சாட்டை துரைமுருகன் நேற்று காலை கைது செய்யப்பட்டார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறு பேசியதாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார். ஆனால் நேற்று மாலையே அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இது குறித்து அண்ணாமலை திமுக அரசுக்கு பல கேள்விகளை எழுப்பியுள்ளார். அவர் தனது எக்ஸ்தல பதிவில் பல ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ எழுதிய பாடலை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேடையில் பாடினார் என்பதற்காக அவரை கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை. அதோடு நில்லாமல் இந்த பாடலில் இடம்பெற்ற வார்த்தைக்காக அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அதே வார்த்தையை பலமுறை தனது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். அப்போதெல்லாம் தவறாக தெரியாதது தற்போது மட்டும் எப்படி தவறானது என்பதை வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பாவது தமிழக காவல்துறை ஆலோசித்திருக்க வேண்டும். தினமும் கொலை கொள்ளை என சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தத்தளித்து வரும் தமிழகத்தை சீரான பாதையில் கொண்டு செல்ல எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் சமூக வலைதளங்களிலும் பொது மேடைகளிலும் திமுகவினரை விமர்சிப்பவர்களை மட்டும் கைது செய்வது சர்வதிகாரத்தின் குற்றம். பட்டியல் சமுதாயத்தை தவறாக பேசினார் என்ற திரு சாட்டை துரைமுருகன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரியை தகாத வார்த்தைகளால் திட்டிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீதோ, பட்டியல் சமுதாய மக்கள் பிரதிநிதி ஒருவரை பொது மேடையில் வைத்து சமுதாயத்தை குறிப்பிட்டு பேசிய அமைச்சர் பொன்முடி மீதோ என்ன நடவடிக்கை எடுத்தது? போலி சமூக நீதி பேசி ஊரை ஏமாற்றும் திமுக எதிர்க்கட்சிகளை பழி வாங்குவதற்காக பட்டியல் சமூக மக்களை பயன்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக இதுபோன்ற பழி வாங்கும் நடவடிக்கைகளை திமுக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு சாட்டை துரைமுருகன் மீது தொடர்ந்துள்ள போலி வழக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். உண்மையாகவே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பட்டியல் சமூக மக்கள் மீது அக்கறை இருந்தால் மூச்சுக்கு 300 முறை நான் கருணாநிதியின் மகன் என்று கூறிக்கொள்ளும் அவர் திரு சாட்டை துரைமுருகன் பேசிய அதே வார்த்தையை பயன்படுத்திய அவரது தந்தை மறைந்த கருணாநிதி சார்பாக மன்னிப்பு கேட்பாரா என பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.